Praise the Lord. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 20-21 இப்படி சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படிக்கும் அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கும். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தரை நேசிப்பது என்பது ஒரு பிரதானமான ஒரு காரியம். அதாவது லவ்ன்றது, ஹியூமன் லவ் இஸ் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். புருஷன் மனைவியை நேசிக்கிறது, மனைவி புருஷனை நேசிக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை நேசிக்கிறது, இதெல்லாம் ஒரு நேசத்தில் வரும். ஆனால் நம்மை படைத்த தேவனை நாம் சிநேகிக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? மெய்ப்பொருளை அவர் சுதந்திரிக்க செய்வாராம். பாருங்க, அந்த ரிச்சஸ்ல ஒரு தட்டுப்பாடும் இருக்காது, பற்றாக்குறை இருக்காது. அது மாத்திரம் இல்லை, அந்த பற்றாக்குறை இல்லாதபடி கர்த்தர் அந்த நன்மையை வருஷிக்க பண்ணும்போது அது நம்முடைய களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுமாம். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அவர்களை நீதியின் வழியிலும், he will take us through the paths of righteousness. எது வழி, இதுவே வழி என்று நடத்தக்கூடிய வழிகள் கர்த்தருடைய வழிகள். நம்ம வலப்புறமும் சாயாமல் இடப்புறமும் சாயாமல் ஆண்டவர் காண்பிக்கிற பாதையில போறோம் பார்த்தீங்களா, அந்த வழி கண்டிப்பாய் நம்மை இம்மையிலும் ஆசீர்வதித்திற்கும் நித்தியத்திற்கும் அது நடத்தும். ஆமென். அடுத்து கடைசியாக சொல்றாரு, நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். நியாயம் எதுவோ, நீதி எதுவோ சரியா நடத்துவார். அநியாயம் நடக்க அவர் விட மாட்டார். இன்னைக்கு ஒருவேளை அநியாயம் எனக்கு நடக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவர் நிச்சயமாய் வருகிற நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும்படிக்காய் அவர் நியாய பாதைகளுக்குள்ளே உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். May God bless you with this prophetic word today. Amen.